வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த வழிகாட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு பத்தினது. உங்க பிசினஸ் திடீர்னு ஒரு பெரிய சரிவை சந்திச்சா என்ன பண்றது? ஒரு பெரிய ஆபரேஷனல் ஃபெயிலியர் இல்ல எதிர்பாராத ஒரு நெருக்கடி. இத சமாளிச்சு வெளியே வர்றது எவ்ளோ பெரிய சவால்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும். நிஜமாவே இது ஒரு அதிக ஆபத்து நிறைஞ்ச சூழ்நிலை தான். ஆனா இருட்டுல தவிச்சிட்டு இருக்கிறத விட சரியான பிளானிங் இருந்தா எந்த ஒரு பெரிய வீழ்ச்சியிலிருந்தும் கண்டிப்பா மீண்டு வர முடியும். அதுக்கான ஒரு தெளிவான ஆக்ஷன் பிளான தான் இன்னைக்கு நாம விரிவாலச போறோம். ரெடியா? திடீர்னு உங்க தொழில் ஒரு பெரிய சுவத்துல மோதின மாதிரி நின்னுடுச்சு. இப்போ உங்களுக்கு கடுமையான மன அழுத்தம் இருக்கலாம். அடுத்து என்ன செய்யறது அப்படிங்கிற கேள்வி உங்களை நைட் தூங்க விடாம கூட பண்ணலாம். உங்க கவலை 100% நியாயமானதுதான். ஆனா நான் ஒன்னு உறுதியா சொல்றேன். இந்த குழப்பத்துல இருந்து உங்களை ஒரு முழுமையான தெளிவுக்கு கொண்டு வர போற ஒரு லைஃப் லைன் தான் இந்த வழிகாட்டி. இந்த இருட்டிலிருந்து வெளியே வர நம்ம கிட்ட ஒரு வரைபடம் இருக்கு. அதுல நாம பார்க்க போற 6 விஷயங்கள் இதுதான். அடிப்படை சிக்கலை எதிர்கொள்றது, மீட்பு கட்டமைப்பு, திட்ட செயல்பாடு, பொறுப்புக்கூறல், இடர் மேலாண்மை மற்றும் இறுதியா நிலையான வளர்ச்சி. பார்க்கறதுக்கு இந்த டெம்ப்ளேட் ரொம்ப பெருசா தெரியலாம். ஆனா இதை எவ்வளவு ஈஸியாவும் லாஜிக்கலாவும் நம்ம செயல்படுத்த முடியும்னு நீங்களே இப்ப பார்க்க போறீங்க. சரி, நேரடியா முதல் பகுதிக்குள்ள போலாம். அடிப்படை சிக்கலை எதிர்கொள்றது. அதாவது என்ன சேதம் நடந்திருக்குன்னு மதிப்பிடுறது. ஒரு பிரச்சனை வந்ததும் நாம முதல்ல எமோஷனல் ஆகுவோம் இல்லையா? ஆனா இந்த 4 ஸ்டெப்ஸ் அத அப்படியே மாத்துது. இது இமோஷன்ஸ ஒதுக்கி வச்சுட்டு உண்மையான நிலவரத்தை மட்டும் பார்க்க வைக்குது. பிரச்சனை என்ன, அது ஏன் வந்துச்சு, அதிலிருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம், அப்புறம் நிதி, செயல்பாடு, நற்பெயர் இதிலெல்லாம் எவ்ளோ பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு தனித்தனியா பிரிச்சு பார்க்கணும். டேட்டாவை மட்டும் பார்க்க வேண்டிய நேரம் இது. அடுத்து 2வது பகுதி, மூலோபாய மீட்பு கட்டமைப்பு. இதுதான் மறுசீரமைப்போட 5 தூண்கள். ஒரு கட்டிடத்துக்கு ஃபவுண்டேஷன் மாதிரி உங்க ஒட்டுமொத்த ஸ்ட்ராட்டஜியும் தாங்கி பிடிக்க போறதே இந்த 5 தூண்கள் தான். நிதியை ஸ்டேபிளாக்கி லாபத்தை மீட்கணும், ஆபரேஷன்ஸை வேகப்படுத்தி வீணாவதை குறைக்கணும், கஸ்டமர்ஸ் நம்பிக்கையை மறுபடியும் கொண்டு வரணும், உங்க டீமோட மன உறுதியை மீட்கணும், கடைசியா மார்க்கெட்ல உங்க பிராண்டோட நம்பகத்தன்மையை நிலைநிறுத்தணும். உள்ள இறங்கி வேலை செய்யறதுக்கு முன்னாடி இந்த 5 தூண்களும் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு உறுதி செய்யறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ 3வது பகுதி, திட்டத்தை செயல்படுத்துறது. அதாவது பிளானிங் முடிஞ்சது, இனிமே ஃபுல் ஆக்ஷன் தான். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான முரண்பாடு இருக்கு, கவனிங்க. ஒரு நெருக்கடியில பழச்சிக்க 2 விஷயம் ஒரே நேரத்துல நடக்கணும். ஒன்னு, வீணாகும் செலவுகளை குறைச்சு ரத்த கசிவை உடனே நிறுத்தணும். இன்னொன்னு, புது வருமானத்தை தேடி பிடிச்சு பிசினஸ்க்கு புது ஆக்சிஜனை கொடுக்கணும். செலவு மட்டும் குறைச்சா பத்தாது, பிரைசிங்கை மாத்தி அமைக்கிறது, புது ஃபண்டிங் வாங்குறதுன்னு எல்லாத்தையும் ஒரே நேரத்துல செஞ்சாகணும். அடுத்ததா ஆபரேஷன்ஸ் மற்றும் மார்க்கெட் மீட்பு நடவடிக்கைகள். சப்ளை செயினை சரி பண்றதுல டெக்னாலஜி அப்டேட் பண்றது வரைக்கும் எல்லாமே இதுல அடங்கும். இங்க ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். ஒரு பெரிய நெருக்கடியில மாட்டிட்டு இருக்கும்போது எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சும்மா நம்பிட்டு இருக்கிறது ஒரு சரியான சப்ளை செயின் KPI கிடையாது. நாம அளவிடக்கூடிய உறுதியான ஆக்ஷன்ஸ் எடுத்தாகணும். கஸ்டமர்ஸை தட்ட வைக்கிறது, புதுசா ஆட்களை கொண்டு வர்றது, சேல்ஸ் சேனலை மாத்துறதுன்னு எல்லாமே இதுக்குள்ள வந்துரும். இந்த மீட்பு பயணங்கிறது ஒரு 100 மீட்டர் ரன்னிங் ரேஸ் கிடையாது. இது ஒரு பெரிய மாரத்தான். எல்லாமே ஒரே நாள்ல மாறிடாதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால தான் இதை 3 கட்டமா பிரிக்கிறோம். முதல்ல நிலைப்படுத்துதல், அப்புறம் உள்ளத மேம்படுத்துதல், கடைசியா மறுபடியும் வளர்ச்சிக்காக தயாராகிறது. இதுதான் சரியான பேலன்ஸ்டான டைம்லைன். 4வது பகுதிக்கு வந்தாச்சு, பொறுப்புக்கூறல் மற்றும் அளவீடுகள். சிம்பிளா சொல்லணும்னா யார் இந்த வேலையை செய்யறாங்கன்னு பார்க்க போறோம். நெருக்கடியான நேரத்துல இந்த லீடர்ஷிப் மேட்ரிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் என்ன பொறுப்பு, அதை எப்போ செக் பண்ணணும்னு இதுல ரொம்ப தெளிவா இருக்கு. கவனிச்சிங்களா? CFO செக் பண்ற அந்த பணப்புழக்க ரிப்போர்ட் 2 வாரத்துக்கு ஒரு முறை பார்க்கப்படுது. ஏன்னா கேஷ் ஃப்ளோ அவ்வளோ அவசரம். அதே சமயம் CEOவோட ஸ்ட்ராட்டஜி செக்கிங் மாசத்துக்கு ஒரு முறை நடக்குது. கஷ்டப்படுற எந்த ஒரு பிசினஸுக்கும் ரொம்பவே பயமுறுத்துற ஒரு நம்பர் எது தெரியுமா? அது இதுதான், மாதாந்திர செலவு விகிதம். அதாவது மந்த்லி பர்ன் ரேட். ஒவ்வொரு மாசமும் உங்க கம்பெனிலேருந்து எவ்வளோ பணம் வெளியே போகுதுன்னு நீங்க ரொம்ப கடுமையா கராரா கண்காணிக்கணும். அப்பதான் பிசினஸ் தப்பிக்கும். பணம் மட்டும் இல்ல, மத்த டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் மீட்சி நிஜமாவே நடக்குதான்னு பார்க்க இந்த அளவீடுகளையும் நீங்க மாசம் மாசம் ட்ராக் பண்ணி ஆகணும். ரெவென்யூ எப்படி வளருது, உங்க எம்ப்ளாயீஸ் உங்களை நம்பி இருக்காங்களா, கஸ்டமர்ஸ் திருப்தியா இருக்கிறாங்களா, மார்க்கெட்ல உங்க பிராண்ட் மேல என்ன இமேஜ் இருக்கு, இதெல்லாம் செக் பண்றது ரொம்ப அவசியம். இப்போ பகுதி 5, இடர் மேலாண்மை. முக்கியமா பங்குதாரர்கள் மத்தியில வரக்கூடிய பீதியை தடுத்து நிறுத்துறது.
திடீர்னு பிசினஸ் சரிஞ்சா எல்லோருக்குமே ஒரு பயம் வரும் இல்லையா? அதை தடுக்க சரியான வெளிப்படையான கம்யூனிகேஷன் தேவை. பணியாளர்கள் கிட்ட மாசம் ஒரு முறை டவுன் ஹால் மீட்டிங் போடுங்க. முதலீட்டாளர்களுக்கு காலாண்டுக்கு ஒரு முறை தெளிவான ரிப்போர்ட் கொடுங்க. வாடிக்கையாளர்கள் கிட்ட சோஷியல் மீடியா வழியா தொடர்ந்து பேசுங்க. இதுதான் அவங்க நம்பிக்கையை தக்க வைக்கிற ஒரே வழி. அதே நேரத்துல இந்த 4 பெரிய ரிஸ்க் எப்பவுமே உங்க கண்ணு முன்னாடி இருக்கணும். எடுத்த பிளான செயல்படுத்துறதுல வர தாமதம், ஃபண்ட் பற்றாக்குறை, நீங்க கொண்டு வர புது விஷயத்த மார்க்கெட் ஏத்துக்காம போறது, அப்புறம் எம்ப்ளாயீஸ் அவங்க ஈடுபாட்டை இழக்கிறது. இந்த ஆபத்துகளை முன்கூட்டியே பார்த்து சரி பண்றதுதான் ஒரு சக்சஸ்ஃபுல்லான மீட்சிக்கும் முழுமையான தோல்விக்கும் உள்ள வித்தியாசம். நாம இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். பகுதி 6, வெறும் உயிர் பிழைக்கிறத தாண்டி நிலையான வளர்ச்சிக்கு தயாராகிறது. இதுவரைக்கும் நாம பட்ட கஷ்டம் எல்லாம் வீண் போகக்கூடாது, சரியா? அதனால இந்த 4 விஷயத்துல நாம கத்துக்கிட்ட பாடங்களை அப்ளை பண்ணணும். உங்களோட ப்ராசஸ், உங்களோட ப்ராடக்ட், உங்க லீடர்ஷிப் ஸ்டைல், அப்புறம் கம்பெனியோட கல்ச்சர். இதுல தொடர்ச்சியான முன்னேற்றம் கொண்டு வந்தா உங்க கம்பெனி முன்ன விட ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறும். இப்போ உங்களுக்கான ஒரு ஆழமான கேள்வி. பழைய நிலைமைக்கு திரும்ப வரது மட்டும் உங்க இலக்கு கிடையாது. இந்த முழுமையான மீட்பு திட்டம் எதிர்காலத்துல உங்களை எப்படி ஒரு பெரிய இன்னோவேஷனுக்கும் அசைக்க முடியாத வளர்ச்சிக்கும் கொண்டு போக போகுது. யோசிச்சு பாருங்க. இந்த ஆக்ஷன் பிளானை கையில எடுங்க. உங்க பிசினஸை சக்சஸ்ஃபுல்லா மீட்டு கொண்டு வாங்க. இந்த வழிகாட்டியே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். அடுத்த முறை இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன்.